ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவை சொல்லியிருக்கிறார். மனுஷனால் கூடாதவைகள் ஏராளம் இருக்கும். ஏன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மால் கூட முயற்சி எடுத்து தோற்றுப்போன காரியங்கள் இருக்கலாம். நாம் தெரிந்து கொண்ட காரியங்களிலே நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். தொழிலில் அல்லது கடன் பிரச்சனைகளை கஷ்டப்படலாம். பலவித காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்மால் முடியாதது தேவனாலும் முடியாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். வேதத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால், ஒரு விதவை தாய் ஒரு தீர்க்கதரிசியினுடைய புத்திரரின் மனைவி என்று வேதம் சொல்கிறது. 2 ஆண் பிள்ளைகள் அவர்களை பிடித்து சொல்லும்படி வந்திருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? அவ்வளவு கடனை திருப்பி அடைக்க முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. பொருட்களும் இல்லை. அதற்கு பதிலாக பிள்ளைகளை பிடித்து சொல்லுவதையாய் வந்தவுடனே வேதனையோடு எலிசா தீர்க்கதரிசின்னு போய் நிற்கிறார். எலிசா தீர்க்கதரிசி கேட்க, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் ஒரு குடத்தில் இருக்கிறது. சரி, நீ போய் பக்கத்து வீட்டிலெல்லாம் பாத்திரங்களை வாங்கி அறை வீட்டை பூட்டி கொண்டு வார்த்து அதையெல்லாம் நிரப்பு என்று சொல்லுகிறார். இதே இது நாம இருந்தோம் என்று சொன்னால் முதலாவதாக மற்ற மனிதர்களுடன் தான் ஓடியிருப்போம். கர்த்தரிடமோ கர்த்தருடைய தீர்க்கதரிசியிடம் நாம் போயிருக்க மாட்டோம். 2வது, நாம் அதை ஒத்துக்கொண்டிருக்க மாட்டோம். கடன் இன்னைக்கு அநேக நேரத்தில் பிரச்சனைக்கு காரணமே அதுதான். எதனால் வந்தது? ஒருவேளை தவறான முடிவெடுக்கிறதுனால, தவறான ஆலோசனை அல்லது தவறான பாதை, ஒருவேளை தெரியாமல் கூட எதிராக சிக்கிக்கொண்டு கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளலாம். தாழ்த்தி முதலாவது ஆண்டவர் சமூகத்திற்கு போக வேண்டும். 2வதாக ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசித்து அப்படியே செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். இந்த விதவை தாய் அந்த வார்த்தையை நம்பி போகிறார். நாம் என்ன செய்திருப்போம்? எல்லா இடத்திலும் கடன் வாங்கி போட்டிருக்கிறேன், பக்கத்து வீட்டில் எப்படி பாத்திரம் கொடுப்பார்கள் என்ற எண்ணம் தான் வந்திருக்கும். அதை சொல்லாமல் போய் பாத்திரத்தை வாங்கி அறை வீட்டிற்குள்ளே பூட்டி கொண்டு இருந்த எண்ணெய் எடுத்து அதில் ஊற்றும் பொழுது எண்ணெய் பெருகுகிறது. பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. கடைசியாக மகனிடம் இன்னொரு பாத்திரம் எடுப்பான் அவர்கள் சொல்லுகிறார். பிள்ளைகள், அம்மா அவ்வளவுதான் என்று சொல்லும் பொழுது திருப்பி தீர்க்கதரிசனம் ஓடுகிறார். ஐயா, அப்படி நடந்திருக்கிறது. எல்லா பாத்திரங்களிலும் எண்ணெய் வந்து விட்டது. போய் இதை விற்று உன் கடனை தீர்த்து மீதி இருக்கிற பணத்தை வைத்து ஜீவனம் பண்ணு சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்னைக்கு நாமும் விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் போகும் பொழுது அவர்கள் எல்லாம் கூடும். என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தவறை ஒத்துக்கொள்வோம். 2வதாக ஆண்டுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார். அதை செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், அதை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஒரு அருமையான சகோதரன் எனக்கு தெரியும். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். ஆனால் தொடர்ந்து அவர் தன்னுடைய வேலை செய்து கொண்டிருந்தால் காரணம் அவருக்கு ஏராளமான கடன். 7-8 லட்சம் ரூபாய் கடன். ஆண்டவரே, நான் இதையெல்லாம் அடைக்க வேண்டுமே, வேலை செய்தால் தானே முடியும். நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்துவிட்டால் யார் இதை அடைப்பது? நாட்களை கடத்தி பார்த்தால் ஆண்டவர் விடுவதாக இல்லை. ஒரு நாள் எல்லா பக்கமும் நெருக்க வரும்போது, சரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று கீழ்ப்படிந்து ஊழியத்திற்கு இறங்குகிறார். நடந்தது என்ன? உடனே கர்த்தர் வழிகளை திறந்து ஒரு மனிதர் வந்து அந்த 7 லட்சம் ரூபாய் கடனையும் அடைத்து கொடுத்தாரா. இவர் யாரிடமே கேட்கவில்லை, யாரிடமே நிற்கவில்லை. ஆண்டவருடைய வேலை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டுடைய வார்த்தையின்படி இங்கு அற்புதம் நடந்தது. இந்த ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? அவரால் எல்லாம் கூடும். நம்புவோம். ஒருவேளை இன்னைக்கு இக்கட்டான நிலைமையில் இருக்கலாம், நம்பிக்கையிழந்து போயிருக்கலாம். எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? வியாதி வந்து விட்டதா? பலவீனம் வந்து விட்டதா? சோர்ந்து போயிட்டீங்களா? இழப்புகளை சந்திச்சிருக்கிறீங்களா? இன்று தேவனை நம்புங்கள், விசுவாசியுங்கள், கூடும் என்று சொல்லுங்கள். அவருடைய கரத்தில் கொடுங்கள். வார்த்தை வரும். அந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்து கீழ்ப்படியுங்கள். அற்புதங்கள் உங்களை தேடி வரும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, மலெல்லாம் கூடும் என்று சொல்லி நீரே சொல்லியிருக்கிற உடைய வார்த்தையின்படி அநேக நேரங்களில் எங்களால் முடியாதவைகள் இனி அவ்வளவுதான், இனி ஒண்ணு நடக்க போறதில்ல, எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி நாங்கள் அவிசுவாச வார்த்தைகளை உதிர்த்துகிறோம். அப்பா, அநேக நேரம் அவிசுவாச வார்த்தைகளை பேசி புலம்புகிற இந்த நிலைமை மாறட்டும். இதனால் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். அப்பா, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்கிற வார்த்தையை ஆழமாய் ஒவ்வொரு இருதயங்களும் எழுதப்படட்டும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இதனால் பெரிய காரியங்களை செய்து மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை இருக்க பிள்ளைகளுக்கு அதை தீர்த்து விடுவதற்கான வழியை உண்டாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரிடம் கேளுங்கள், வழியை காண்பிப்பார், வார்த்தையை கொடுப்பார். கீழ்ப்படியுங்கள், அற்புதங்கள் உங்களை தேடி வரும். ஆச்சரியப்படுவீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.